திருதுரை நடந்தது என்ன? ஓகே, இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய ஒரு 28 வருஷம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, எனக்கு கசன் சிஸ்டர், எங்க சின்ன மாமா அக்கா, எனக்கு என்னோட ஒரு வயசு மூத்தவங்க, நைட்டு 7 மணி ஆனா போதும் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி முறைச்சு பார்ப்பாங்க. எங்களுக்கும் சந்தேகம், ஏன் நைட்டு 7 மணி ஆனா அப்படி ஆகுறாங்க சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் வலுப்பு அந்த மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கும் ஆரம்பத்துல என்னன்னு தெரியல. பக்கத்துல கிளினிக் இருந்துச்சு, கிளினிக் கூட போனோம். கிளினிக் போயிட்டு டாக்டர் செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாரு. மறுபடியும் மறுநாள் அதே 7 மணி ஆனா அதே மாதிரி ஏஞ்சி உட்காந்துட்டு நைட்டு மறுபடியும் முறைச்சு பார்ப்பாங்க. கொஞ்ச கட்டி கீழே படுத்து அப்படியே உடம்பு இழுக்கும். நம்ம விட்டு இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செய்வாங்க. ஃபிட்ஸ் வந்த மாதிரி. இது ஃபிக்ஸ் வந்த மாதிரி. இது என்னடா அப்படி நடக்குது, இன்னும் நம்ம துடிக்கிற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இது எங்களுக்கும் ஒரு கண்டினியூஸா 3-4 நாள் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அவங்களுக்கு எதுவும் வரும், எதுவும் நம்ம எதுவும் சேட்டை எதுவும் பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு கோயில போயிட்டு விசாரிச்சோம், கூட்டிட்டு போனோம். ஆனா அவங்க டே டைம்ல வரும்போது கோயிலுக்குலாம் வராங்க போறாங்க, பிரச்சனை இல்லை. நாங்க போன சமயத்துல வந்து ஐயர் சொன்னோம், நீங்க 7 மணிக்கு மேல வாங்க, அந்த டைமுக்கு நாங்க பாப்போம்னாரு. இப்ப நைட்டு நாங்க 7:30 மணிக்கு கூட்டிட்டு போறோம். அந்த டைம் உட்காந்துட்டாங்க, காடியில முறைச்சு பாக்குறாங்க. கோயிலுக்கு போனா கோயிலுக்குள்ள வரமாட்டாங்க. சரி, என்னதான் சொல்லிட்டு நிக்கிறாங்க. மறுபடியும் நின்றுகிட்டு போய் கை இப்படி உதறது பிக்ஸ் இந்த மாதிரி. அப்ப புடிச்சிட்டு கூட்டிட்டு போயாச்சு கோயில் உள்ளுக்கு. அப்புறம் போயிட்டு அங்க உட்கார வச்ச பிறகு அவரு குருக்கள் வந்து கொஞ்சம் இதெல்லாம் படிச்சுட்டு என்னன்னு செக் பண்ணாரு. செக் பண்ண பார்த்தா உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னாரு. அப்போ முதல்ல வந்து சரி, நான் மந்திரிச்சு விடுறேன் உங்களுக்கு, முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அப்படி மறுபடியும் அதே மாதிரி கூட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. சரிட்டு அவரு மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டி கூட்டு வந்துட்டோம். மறுநாள் திருப்பி அந்த 7 மணிக்கு அதே மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஐயருக்கு கால் பண்ணிட்டு நாங்க கூட்டிட்டு போனோம். அங்க போயிட்டு அவர் கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் பேசுறாரு. பேசும்போதுதான் சொல்றது, அவங்க உடம்புல வந்து இறந்து போன எங்களோட அத்தை. அவங்க எப்படி இறந்தாங்கன்னா, அது என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பெரும்பாலும் இறப்புக்கு போகணுமா, அந்த எண்ணெய் வைக்கிற சாங்கிலாம் இருக்கும் பாத்தீங்களா. ஓகே, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த எண்ணெய் வச்சு முடிச்சோன்னா அந்த எண்ணெயை கை கழுவாம தலையில தடவி இருக்காங்க எண்ணெய. யாரு? என் கசன் சிஸ்டர். இவங்க எண்ணெய் மேபி இவங்க தொடர்ந்து வச்சு அது அப்படி இவங்க கூட ஃபாலோ பண்ணி வந்துச்சான்னு தெரியல. இவங்க தான் இறந்துட்டாங்களா. அவங்க எப்படி இறந்தாங்கன்னா, அவங்க வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க வீட்டுல. சரி, தூக்கு மாட்டி இறந்து அவங்களோட ஏதோ ஆசைகள் நிறைவேறலையோ அப்படி சொல்லி வந்திருக்காங்களோ சொல்லி போட்டு அவர் மேற்கொண்டு பேசும்போதுதான் அப்போ அவங்க சொல்றாங்க, நான் வந்து தூக்கு மாட்டி சாவல, என்னை வந்து தூக்குல போட்டுட்டாங்க அப்படின்னு விஷயம் வருது. இது எப்படி நடந்துச்சுன்னா, சார் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 03694913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவரு அத்தையோட வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் மது பழக்கம் உள்ளவரு. அவரு வேலை முடிஞ்சு சாயந்தரம் தண்ணி சாப்பிட்டு வந்த பிறகு வீட்டுக்கு வந்தப்ப இவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க. ஏதோ வந்தப்ப வாக்கு வந்திருக்காரு. இவர் வந்து ஓங்கி அடிச்சிருக்காரு பட்டாருன்னு. கீழே விழுந்த உடனே அவங்களுக்கு மூச்சு வச்சு இல்ல. அவரு நினைச்சிருக்காரு ஒரு இவங்கள இறந்துட்டாங்க போல இருக்கு சொல்லிட்டு, சரி இது வெளியே தெரிஞ்சுட்டா பிரச்சனையாரு சொல்லி அவரே வந்து அவங்கள கட்டி மேல தூக்கி தொங்கின மாதிரி ஒரு மாதிரியா வச்சுட்டாரு. பயங்கர கிரிமினலா இருப்பாரு போல மாமா. அது அந்த டைம்ல அவங்களுக்கு எப்படி ஒரு நெலி ஒரு கிட்ட ஒரு 60 வயசு கிட்ட இருக்கும் அந்த டைம்ல அவங்களுக்குலாம். சோ இந்த மாதிரி நடந்து இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. எங்களுக்கும் நாங்க யாரும் நார்மலா என்ன வீட்டுல அதிக பிரச்சனை வரும், அதனால இவங்க அந்த கணவர் மேல உள்ள அந்த விருப்புல வந்து சண்டையில தூக்க மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. பட் இருந்தாலும்
ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பாங்கல்ல, சொல்லியிருப்பாங்க என்ன பிடிச்சி வந்து அடிச்சாரு, அடிச்சனால இவங்க வந்து தூக்கு தொங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே அந்த விஷயம் வரும். அடிச்சு கொண்டு இவங்க கீழே விழுந்துக்கடா, இவங்க இறக்கல, ஒரு மலை மயக்கத்து வந்திருக்காங்க. இவரு நினைச்சிருக்காரு இவங்க வந்து தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க, அப்ப அடிச்சனால இறந்துட்டா கேஸ் வந்துடும் சொல்லி தூக்கு தொங்கின மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு, இவங்க வந்து இயற்கையா சாவல, இறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காரு, இவரோட கைத்த கட்டி மேல மாட்டிட்டு கதவு சாத்திட்டு இருக்காரு, ரொம்ப கதவு. நான் வந்து கத்துனேன், நான் இன்னும் சாகல, என்ன இறக்கணும் கத்துனேன், ஆனா என்னால கத்த முடியல, நான் அந்த துடிச்சாங்கல்ல இறக்கும் போது, அதனாலதான் கரெக்டா அந்த 7 மணிக்கு மேல இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது இவங்களுக்கு அந்த 7 மணி தானே கூட அந்த கையோட பிக்ஸ் வர மாதிரி துடிக்கிறாங்க. இவங்க மேல யாரு, என் கசின் சிஸ்டர். அந்த ஒரு ரியாக்ஷன் தான் இவங்க வந்து இப்ப அதுக்கப்புறம் தான் விஷயம் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவரும் தவறிட்டாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து இன்ன வரைக்கும் வந்து நினைச்சு பார்த்தாலே ஒரு ட்ரில்லிங்கா இருக்கும். ஐயோ, நம்ம வந்து இறப்பு விட்டுட்டு போனா சொல்லுவாங்களா, சில செஞ்சுட்டு நீங்க வந்து கையை கழுவணும், நீங்க வந்து அதை எங்கேயும் தொடக்கூடாது, எடுத்து போக கூடாது சொல்லுவாங்களா. மேபி இது ஒரு காரணமா இருக்கலாம். மேபி அவங்க அந்த நம்ம எண்ணெய் வைக்கும் போது வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுங்க, கையை கழுவாம தலையில தடவி இருக்காங்க. அதனால வந்து இவங்க கூட வந்து இருக்குது. கரெக்டா அந்த 7 மணி ஆனா போதும் முறைச்சு பார்த்துட்டு பிக்ஸ் இந்த மாதிரி துடிப்பாங்க. அந்த நம்ம ஒரு தூக்குல போட்டு நம்ம படத்துல பாப்பேன் துடிப்பாங்களே, அந்த மாதிரி இப்படி உதறிட்டு துடிக்கிறது. சரி, இறந்துட்டாங்க சரி, பட் ஏன் திருப்பியும் வந்து உங்களுடைய கசின் சிஸ்டர் உடம்புல வந்திருக்காங்க இந்த உண்மையை சொல்றதுக்கா? இந்த விஷயம் தெளிவுபடுத்துக்கு நான் வந்து என்ன காப்பாத்துங்க அவர் கூப்பிட்டேன், ஆனா எனக்கு பார்க்காம போயிட்டாரு, நான் வந்து இப்படிதான் இறந்து போனேன் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து சரி, ஏன்னா இவங்க வந்து இப்ப கொஞ்சம் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, அதனால ஆத்மா வந்து சாந்தியிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஐயர் கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு அவங்களை வந்து ஒரு அடைச்சி ஆணி மேல அடிச்சு ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. அடைச்சி வச்சிடறேன் நானே, நீங்க எப்ப கூட்டு போங்க சொல்லி அனுப்பிவிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தெளிவா இருந்தாங்க, அந்த ஒரு பிரச்சனை இல்லாம. ஆனா இந்த விஷயம் இப்ப சமயத்துல நினைச்சா கூட எனக்கு சமயத்துல அதாவது நான் அந்த ஏர்போர்ட் போனா ஏதாவது ஞாபகம் வந்துடும். ஆஹா, இப்ப எண்ணெய் வைக்கிற சாங்கி எது இருந்தா கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு கையை கழுவணும், நம்ம வந்து மேல தடக்கூடாது. ஏன்னா சமயத்துல அந்த ஆத்மா வந்து அந்த இது மூலியமா நம்ம கூட திரும்ப வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இன்ன வரைக்கும் இருக்கும் எனக்கு. சரி, இந்த விஷயம் வந்து இந்த தெரிஞ்ச பிறகு, இவங்க இப்படிதான் இறந்தாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க மாமா கிட்ட யாராவது போயிட்டு கன்ஃபஸ் பண்ணாங்களா, பேசினாங்களா, இந்த மாதிரி நடந்துச்சான்னு கேட்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இல்ல போலீஸ் ரிப்போர்ட் எதுவும் பண்ணாங்களா? இல்ல, போலீஸ் ரிப்போர்ட் எதுவும் பண்ணல. இவங்க போய் கேட்ட பிறகு இல்ல, நான் 2 பேருக்கு சண்டை வந்துச்சு, நான் அப்புறம் அவங்க அடிச்சுட்டு நான் வெளியாயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவரு என்ன பண்ணா, இவரு தெரியுது இவர் என்ன பண்ணாருன்னு. இவர் அட்மிட் பண்ணா இவர் தப்பு பண்ணாரு தெரிஞ்சிடும். ஏன்னா போஸ்ட் ரிப்போர்ட்ல வந்து அவங்க இவர் அடிச்சிருக்காரு, ஆனா இவர் ஒரு இடத்துல அடிச்சிருக்காரு, இவங்க கீழே விழுந்த கையோட மயக்கமாயிட்டாங்க. அவர் பயந்து போய் தான் இந்த மாதிரி எடுத்து சரி ஏதோ பிரச்சனை யாருன்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிருக்காரு. கடைசி வரைக்கும் உண்மையை ஒத்துக்கல அவரு. இல்ல, கடைசிக்கு அவரும் அது நடந்து ஒரு 2-3 வருஷம் அப்புறம் அதுக்கப்புறம் அவரும் இறந்துட்டாரு. இந்த விஷயம் வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டுன்னு? அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்திருந்தோம் இந்த மாதிரி வந்து நடந்துச்சு, இந்த மாதிரி அவங்க ஆவி வந்து உடம்புல இந்த மாதிரி பண்ணிருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு வந்து அவங்க ஒன்னும் அவளையும் பெருசு படுத்தல அப்படியா, ஆனா அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கல, அது அப்படின்னு விட்டாச்சு, நம்ம போய் அதை தலையிட வேணாம் சொல்லி அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு ப்ரூஃப் இல்ல, அதாவது இந்த மாதிரி வந்து சொன்னிச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் கட்டியாச்சு, இல்ல இவரு தான் அடிச்சாரு, அதுக்கு நம்ம ஏதாவது ப்ரூஃப் இருந்தா நம்ம வந்து அவர் மேல ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். ஆனா ப்ரூஃப் இல்லையே. இப்ப இந்த கசின் சிஸ்டருக்கு ஒரு 40 வயசு இருக்குமா? அவங்களுக்கு இப்ப 48 வயசு ஆகுது ஏறக்குறைய. பட் அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த ஒரு ட்ராமா இருக்கும். அவங்க வந்து ஐயோ, ஏன்னா அவங்களுக்கு நார்மலா இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கே தெரியாது. அப்ப நாங்க சொன்னோம், நீங்க 7 மணி ஆனா இப்படி ஆயிடுவீங்க, இப்படி செய்வீங்கன்னு. ஆமாவா அப்படி எங்களுக்கு திருப்பி கேள்வி வைப்பாங்க. நாங்க கூட அவங்களுக்கு பிக்ஸ் வந்துருச்சு சொல்லிட்டு கிளினிக் கூட்டு போவோம். 3 நாளா தொடர்ந்து கிளினிக் கூட்டு போறோம். அது 7 மணி ஆனா, ஏன்னா அவரு வந்து சாயந்தரம் வந்து 6:30 மணிக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை 7 மணிக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. கரெக்டா அந்த 7 மணி ஆனா அவங்களுக்கு அந்த சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த கதையை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் போல சார். நம்ம நடக்கிறத வாழ்க்கையில தான் வைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சோம். ஓகே, மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். நடந்த
நடந்தது என்ன திரு ரவி? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 years ago 2022 நடந்தது. எங்கள் சொந்தக்கார அண்ணனோட மகன் பர்த்டேக்கு வந்துட்டு நான் ஒய்ஃபு பையன் வந்து பினாங்க போயிட்டோம். ஸோ நம்ம பின்னைங்களை வந்து யார் வீட்டில் தங்கியிருந்தோம், ஒய்ஃபோட பாட்டி வீட்டில் தங்கியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு அன்னைக்கு அவங்க பாட்டி வீட்டில் நடந்தது. என்னதுன்னா வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரைடே மார்னிங் விடிய காலையே போயிட்டு போனனால எனக்கு ரொம்ப டயர்டாச்சு சொல்லிட்டு நான் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் போய் மேலே படுக்கிறேன். ஏன்னா ஒய்ஃபோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு அவங்க ஃப்ரைடே நைட்டு தான் கான்சிடர் வந்து சாட்டர்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் 12 o'clock தான் வருவாங்க. ஸோ நான் சொன்னேன், நான் போய் முதல் ரூமில் படுக்கிறேன் மேலே, அப்படி அம்மா வந்துட்டாங்கன்னா சொல்லு, நான் அப்புறம் கீழே வந்து நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் அப்போ என்ன பண்ணிட்டு நான் மேலே போய் படுத்துட்டேன். கிட்டா மேலே போய் படுத்துட்டு நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு இது இருக்கு, என்னன்னா நான் எவ்வளோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் பக்கத்தில் யாராச்சும் பேசினா எனக்கு விளங்கும். ஸோ நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், நல்லா தூங்கிக்கிட்டு நான் தூங்கிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த கதவை வந்து நான் சாத்தல, ரூமு கதவு நான் சாத்தல. 11:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா விளங்குது, என் ஒய்ஃபோட சித்தி வந்துட்டு அவங்களும் சித்தியும் அவங்க சித்தி பையனும் 2 பேரும் வந்துட்டு மேலே வந்துட்டு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு மாமா தூங்குறாரு, கதவை சாத்தாமன்னு சொல்லிட்டு அவங்க கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் கண்ணை முழிச்சு பார்த்தேன், என்னடா இது நம்ம கதவை திறந்துச்சா படுத்து சாத்திருக்கோம், சித்தி தான் சின்னம்மா தான் சாத்திட்டு போயிட்டாங்க போல வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், கதவை திருப்பி திறந்துட்டேன். கதவை திறந்துட்டு நான் திருப்பி போய் படுத்துட்டேன். நல்லா தூங்கி கண்ணை முடிச்சு பார்க்கறேன், திருப்பி கதவு வந்து வந்து கதவு ஃபுல்லா சாத்திருக்கு. என்னடா அது கதவு ஃபுல்லா சாத்திருக்கு, இது சரியில்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல சொல்லிட்டு திருப்பி போய் கதவை திறந்து வச்சுட்டு நான் திருப்பி வந்து படுத்துட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன். கீழே வந்து அவங்க இது வந்து டபுள் ஸ்டோரி வீடு. ஸோ நான் மேலே படுத்துருக்கேன், கீழே வந்து என் பையன் வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். யாரு கூடனா என் ஒய்ஃபோட மாமாவோட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். விளையாண்டுக்கிட்டு திடீர்னு அவர் கத்துற, ஐயோ பிள்ளை கீழே விழுந்துட்டான் அப்படின்னு நான் அடிச்சு பிடிச்சி என்ன படிக்கிட்டு வந்து எட்டி பாக்குறேன். கீழே வந்துட்டு முதல்ல சொன்னல அவங்க சின்னம்மா பையன் அவன் உட்காந்துட்டு நீ திரும்பி மேலே ஏற்றி பாக்குறான். என்ன மாமான்னு கேட்டான். சொன்ன ஒன்றும் இல்லையா, இங்க மித்துள், என் பையன் பேர் வந்து மித்துள் இருப்பாங்க. மித்துள் இல்லைங்கன்னு கேட்டேன், இதோ பால் குடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. சரி ஒரு மாமா எங்கன்னு கேட்டேன், மாமா கிளம்பிட்டாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு யோசிக்க, கனவா இல்லை இது என்ன, நம்மளுக்கு நல்லா விளங்குனுச்ச. அவங்க கத்துற சத்தமும் எனக்கு கேட்டுச்சு, என் பையன் அழுகுற சத்தமும் எனக்கு கேட்டுச்சு. என்னடா அது எப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே கொஞ்சம் லைட்டா மூடிக்கிட்டே யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கண்ணை திறக்கிறேன். என் முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ரூமோட ஜன்னல். அந்த ரூம் ஜன்னல் எப்படி இருக்கும்னா வந்து பின்னாலதான் வந்துட்டு பின்னால உள்ள வீடுங்க, அங்குள்ள வீடுங்க, வீட்டுக்கு பின்னால இருந்து லைட் அடிச்சா அந்த கர்டன் பின்னால யாராச்சும் நடந்த ஒரு பயம் தெரியும்ல. சோ அந்த மாதிரி நான் நல்லா பாக்குறேன். அங்க வந்துட்டு ஒரு உருவம் எனக்கு தெரியுது, ஒரு உருவம் முடியலாம் அப்படி விரிச்சிட்டு. ஆனா அது முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா வந்து அதோட உருவத்தை பாக்குற முன்னுக்கு நான் என்னோட பாஷ் பேக்ல வந்து ஜலான்பர் ஐயா போட்டோ வச்சிருப்பேன். சரி என்ன பண்ணிட்டு சரி எனக்கு ஒரு மாதிரியா சரி பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து என் பக்கத்துல வச்சுட்டு தான் கொஞ்சம் கண்ணை மூடினேன். கண்ணை திறக்கிறப்ப தான் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் காட்சி வருது. அதாவது ஒரு உருவம், கருப்பு உருவம். ஏன்னா அது பயம் எனக்கு வந்து அந்த மின்னுக்கு நான் எதுவுமே பார்க்கல. அந்த கர்டனுக்கு அந்த கண்ணாடிக்கு பின்னால இருக்கிற மாதிரியும் அது முடியல அப்படியே வந்து அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த அப்படி இந்த ஃபேன் காத்து அடிச்சு இந்த முடியல ஒரு மாதிரி பறக்கும்ல, அப்படியே படத்துல வரும் அதே மாதிரி அதே சீன். ஆனா வந்துட்டு அது வந்து அந்த கர்டனுக்கு பின்னால நடந்துச்சு. இது உண்மையிலேயே எனக்கு தூக்கமோ இல்லை ஒன்றும் இல்லை, நான் அப்படியே லைஃபா பாக்குறேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி சொல்றது, எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படி வேர்த்துச்சு, என்னடா இது இப்படி இதாகுது. ஆனா அது ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணல, ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல, இது பண்ணல. ஆனா அதுதான் பின்னால வந்து நின்றுகிட்டு அது வந்து சொல்லுது எங்கிட்ட, அந்த ரூம் போட்டு என்ன வெளியாக சொல்லுது. மேபி வந்து அது வந்து அவங்க வந்துட்டு லேப்பா பண்ற டைம் என்னன்னு சொல்லி என்ன அந்த ரூம் போட்டு வெளியாக சொல்லிட்டு அவ்வளவு இது பண்ணிருக்கேன். நீ இது இந்த உருவத்தை நீங்க பார்த்தது எங்க ஆக்சுவலா? இது வந்து என் ஒய்ஃபோட பாட்டி வீட்டுல. அதாவது எங்க அந்த ஜன்னலுக்கு அந்த இடம் உங்க வீட்டோட ஜன்னலுக்கு வெளியா? ஆமா, அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு ஜன்னலுக்கு வெளியே. ஸோ கீழே ரூம் ஜன்னல் கர்டன் மூடி இருக்கு. பின்னால வீட்டுல இருந்து அந்த பின்னால லைட் அடிக்குது. அந்த லைட் வந்து மேமா ரூம்ல படுறதுனால நம்ம ஜன்னல் மூடிட்ட பாருங்க. சோ நீங்க அதுக்கப்புறம் திறந்து பாத்தீங்களா இல்லையா? எனக்கு தைரியம் இல்ல. ஒரு முக்கியமான ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டீங்களே சார். எனக்கு தைரியமே இல்ல. ஏன்னா வேற கீழே வேற பையன் வேற இருக்கா, வைஃப் வேற இருக்குது, நம்ம வேற கத்தி ஒன்னும் பேனிக் ஆக வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி இது நம்மள வெளியாக சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சேர்ந்து என்ன பண்ணேன், அந்த ஐயா போட்டோவோட எடுத்துட்டு நான் கீழே இறங்கி வந்துட்டேன். கீழே இறங்கி வந்துட்டு எல்லாரும் என்னை பார்த்தாங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொன்ன. ஒன்னும் இல்ல, பாதி தூக்கத்துல ஏஞ்சி வந்தாங்க அப்படி இருக்கு. அப்போ ஒய்ஃபோட பாட்டி சொன்னாங்க, நீ மேலே தூங்க வேண்டியதானே ஐயா. இல்ல பாட்டி பரவாயில்ல. என் ஒய்ஃப் அப்படியே நீ பார்த்தாங்க. ஆனா அவங்க ஒண்ணுமே கேட்கல. மறுநாள் காலையில என்ன பண்ணேன், போயிட்டு அவங்க சின்ன மாட்டை கேட்டேன், அடுத்து என்ன நடந்தது? பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம்.
மர்ம தேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மறுநாள் காலையில என்ன பண்ணேன், போயிட்டு அவங்க சின்ன மாட்டை கேட்டேன், நீங்க மேல வந்தீங்களா, மேல வந்து இந்த மாதிரி கதவு சாத்திட்டு போனீங்களா நீங்களும் ஸ்ரீயோன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் மேலேயே வரலையா அப்படின்னு. அப்ப எனக்கு நான் கேட்ட குரல் யாரு இது? அப்ப நான் வந்து வைஃப்ட்ட சொன்னேன், இது நான் வந்து அன்னைக்கு நெக்ஸ்ட் டேல சோ EMல வந்துட்டு அந்த பர்த்டே செஞ்சாங்க புக்கி மத்தாஜா. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கப்ப நான் காலையில வைஃப்ட்ட சொல்லிட்டு வரேன், உனக்கு தெரியுமா நேற்று இந்த மாதிரி நடந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியே தெரியும் மூஞ்ச பார்த்துட்டு என்னமோ நடந்திருக்கு மேல, அதனாலதான் நீங்க ஆனா அமைதியா இருந்தீங்க, நானும் எதுவும் கேட்டுக்கல, பேனிக் ஆயிடுவாங்க இல்லன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேய் அறிஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கேன். ஏன்னா அந்த ரூம்ல வந்து ஒரு பெரிய சற்றுமே நடந்திருக்கு. அது வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து அவங்க மாறி போனப்ப அந்த வீட்டுல வந்து கர்க பிரவேசம் செஞ்சுக்கு இருக்கப்ப அந்த பூஜை ஓடிக்கு இருக்கிறப்ப கீழே ஐயர் பூஜை ஓடிக்கிறப்ப மேல ரூம்ல இல்ல சிலிங் ஃபேன் கழண்டு கீழே விழுந்திருக்கு. ஆனா என்னன்னா அந்த சிலிங் ஃபேன் வந்து ஓடவே இல்லையா, அது வந்து சும்மா ஆஃப் பண்ணியிருந்த ஃபேன் வந்து கழண்டு கீழே விழுந்திருக்கு. ஏன் உடஞ்சிச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா வந்து எல்லாத்துக்கும் தெரியல அங்க வந்துட்டு ஏதோ ஒரு கெட்ட சக்தி ஒண்ணு இருக்கு, ஒரு ஆத்மா ஏதோ இருக்கு போலன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வெளியே பாத்தீங்க எலும்பிச்சப்பழம், நம்ம நார்மலா வீட்டுக்கு வெளியே அப்படிதான் எலும்பிச்சப்பழம் வச்சிருக்கோம். நாங்க ஃபேமிலியா போறப்ப நார்மலா அந்த ரூம்ல வந்து யார் படுப்பாங்கன்னா வந்துட்டு என்னோட மாதன்லோ மாமியாரு அப்புறம் என் ஒய்ஃபோட தங்கச்சி 2 பேரும் அங்க படுப்பாங்க. அப்ப அதுல ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல மாமா நானே பாத்திருக்கேன், வெள்ளையா ஒண்ணு போவோம் ஒண்ணு வரும், நானே பாத்திருக்கேன், நான் லாயன் பண்ண மாட்டேன், நான் டைட்ல நான் தூங்கிடுவேன். சொந்தக்காரங்களை வந்துட்டு போறாங்க. அவங்க தம்பிக்கு கூட பாத்தீங்க, ஒய்ஃபோட தம்பி கூட அவர் கண்ணு நல்லா தெரியும். என்ன பார்த்தாரு அவரு? அவரு என்ன எங்க போனாலுமே சரி, நம்ம எங்க போனாலும் ஒரு பார்க்க இப்ப நடந்து போயிட்டு இருப்போம், நைட் டைம் சொல்லுவாரு, மாமா இப்படி வாங்க, ஏன் தம்பி இல்ல மின்னுக்கு ஒருத்தவங்க வராங்க, யாருன்னு பார்த்து யாரு வைக்க யாரு இல்ல நான் அப்புறம் சொல்றேன் அப்படி சொல்ல. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டுதான் சோ ஓகே இது. அப்ப அவரும் சொல்லியிருக்காரு, இல்ல மேமாங்க அந்த ரூம்ல வந்துட்டு மேமாங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. இப்பதான் ஒரு தாட் வந்துச்சு, இது வந்து அவ்வளவு நேரம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னைய வந்துட்டு. நான் அந்த ஐயா ஜலம்பர் ஐயா போட்டோ வச்சோன்னு வந்துட்டு அவங்க வந்து விளையாடிட்டாங்க, அதனால அந்த ரூம்ல இருக்க முடியல. சோ மேமாங்க டீனா சைக்கிள் வாசன் அந்த போட்டோ எடுத்தோன்னே அவங்கனால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டு அந்த மாதிரி ஒரு காட்சி என்கிட்ட காமிச்சிருக்காங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு என்னோட ஒய்ஃபோட அந்த சின்னம்மா பையன் சொன்னதை நான் அவன்கிட்ட போய் சொன்னேன், நீ எதுக்கும் வந்துட்டு ஜலன் பரோயா போட்டோ வாங்கி ரூம்ல வச்சுட்டு பாரு, பிகாஸ் அந்த பையன் அந்த ரூம்ல தான் தூங்குவான். அவன் சொல்லுவான் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து மேமாங்க அவனுக்கும் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும் இருக்கு. சும்மா பாக்குறதோட இல்ல வேற ஏதாவது நடக்குமா? இல்ல பாக்குறதோட சரி, பிகாஸ் அவங்க யூஸ் டு வீட்ல அந்த பையன் யூஸ் டு வீட் அப்படி இதாயிருச்சுன்னா சோ எப்படி மச்சான் லயன் பண்ண மாட்டாங்க. நான் லயன் பண்ண மாட்டேன் மாமா, எனக்கும் டயர்டா இருக்கும், நானும் போய் தூங்கிடுவேன். அந்த ஆத்மா எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கோம், என்னையும் பாரு எவ்வளோ ட்ரை பண்ணிருச்சு. அந்த பையனை ட்ரை பண்ணி பார்த்துருக்கு, என்னோட சிஸ்டர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கு. கடைசியா என்னையே தான் வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணி கடைசியில வந்துட்டு நான் இல்ல யாரு நீங்க ஆனா பெண்ணான்னு எனக்கு இதெல்லாம் பாக்குற உருவத்தை பார்த்தா பின்னால இருந்து பார்க்க பெண் மாதிரி இருந்துச்சு, நீங்க ஏதோ நினைச்சுக்கிறீங்க, என்னால உண்மையிலேயே முள்ள ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் லயன் பண்ணல, எவ்வளவு டிசப்பாயிண்ட். லயன் பண்ணல, ஆனா வந்து நீங்க ஒரு தாட் வந்துச்சு, இதுக்கு இப்படி திறந்து பாப்போமா நினைச்சு திறந்துக்கு அடிச்சு கிடிச்சு நம்ம மயக்கம் கிக்க போட்டு விழுந்துட்டோம்னா அது ஒரு சேட்டு, இல்லைன்னா நம்மளுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா வீட்டுல உள்ளவங்க எங்க நம்மள இந்த டைம்ல நம்ம சொந்த வீட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேருந்து பினாங்க போயிட்டு பினாங்கில எங்க போய் கோயிலை தேடுறதுன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம், இங்க சிப்புன்னு வந்துட்டு கீழே இறங்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு. அந்த கொஞ்ச நேரத்துல எவ்வளவு யோசிச்சிருக்கீங்க நீங்க? இன்னும் நினைச்சாலும் அந்த காட்சி இன்னும் என் கண்ணுக்கு வரும். இப்ப கண்ணு முன்னாடி நைட்டு அந்த வீட்டுல இன்னும் இருக்காங்களா சொந்தக்காரங்களா? இன்னும் இருக்காங்க அவங்க. ஓ இருக்காங்க. அந்த வீட்டுல நடமாட்டம் இருக்கு அப்படின்னாக்க ஏன் எங்கேயோ போயிட்டு அவங்க பாக்கல? பார்த்தாச்சு கீதா, நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப நம்ம இங்க மாமியார் கூட என்ன பண்ணாங்க, இங்க இருக்க ஒரு நாகம்மா கோயில கூட போய் பார்த்தாங்க. பார்த்தப்ப வந்து அந்த கோயில் அவர் என்ன சொன்னார்னா, அந்த வீடு வந்துட்டு அது வாழ்ற இடத்துல போயிட்டு அங்க வீடை கட்டியிருக்காங்க, அந்த டெவலப்பர் வந்து அங்க வீட்டை கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து அதோடைய இடம், அது இடத்த விட்டு அது எப்படி போகும்? ஸோ அது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்டும் வந்துட்டு அதே தாமல்ல தான் இருக்காரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னா, இது வந்து முன்ன வந்து சுடுகாடு தான் பாய்,
பாய் அப்படின்னு அவர் எங்களுக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி அதை அழிச்சிட்டு தான் அவங்க வந்து அந்த வீட்டை கட்டினாங்களா என்னதுன்னு நம்மளுக்கு சரியா தெரியல டெவலப்பர். பிகாஸ் அங்கெல்லாம் வந்து முன்ன வந்து கம்போங் ஏரியாலாம். ஸோ அதெல்லாம் உடச்சிட்டு தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த டபுள் ஸ்டோரி வீடு வந்துட்டு ஒரு லோரம் மட்டும் கட்டிட்டு பக்கத்துல வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் கோண்டு அந்த மாதிரி கட்டிட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இவங்க வீட்டில் மட்டும் தான் இதுவா இல்லை பக்கத்து வீட்லயே அந்த மாதிரி இஷ்யூ இருக்கா நம்மளுக்கு எதுவும் தெரியல. ஆனா நான் வந்து கேள்வி இந்த வீட்டில் இவங்க வீட்டில் வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஆனா ரொம்ப சீரியஸா ஆகல. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஓகேலாம். பிகாஸ் நம்ம சாமி கும்பிடுறதுனால அது வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது இல்லை அப்படின்னு. இப்போ ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா. அது ஒரு 10 வருஷம் கூட ஆச்சுன்னு நினைக்கிறாங்க அந்த வீட்டுக்கு மாதிரியே. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.